ரொம்ப சிம்பிளான உடனே பண்ணக்கூடிய சோயா மசாலா. இது நீங்கள் ரைஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே எடுத்த உடனே டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. இதுக்கு நான் சோயா எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வைக்கணும். கொஞ்சம் நேரம் இது ஓரமாக ஊறட்டும். இது ஊறுற டைமில் நம்ம தக்காளி, வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை நல்லா வதக்கிறது கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக தான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த சோயா கூட இன்றைக்கி நான் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. இதை வதக்கினதுக்கப்புறமா மற்ற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வதக்கும்போது நமக்கு அதில் கொஞ்சம் உருளைக்கிழங்குல போய் நல்லா சார்ந்துக்கும். அதுக்காக தான். அது நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, அது இல்லைன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து நல்லா அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் உருளைக்கிழங்கு கூட வதங்கி வரும்போது நம்ம ஊற வச்சுருந்த சோயாவை நல்லா புழிஞ்சிட்டு அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும்போது உப்பு பார்த்துக்கோங்க. நல்லா கரெக்டாக இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றுங்க. ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காக வர மாதிரி மசாலா மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. அதை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சோயா மசாலா ரெடி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்போ வேணாலும் உடனே பண்ணி சாப்பிட்லாம். இது ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். நீங்கள் சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி ஏதாவது பண்ணாலும் அது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் ரைஸ்க்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.